வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பிக்கு பாட்டனிலிருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா யூனிட்டையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதை ரீப்ரொடக்ஷன் ஆர்கனிசம்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு லெசன்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிங்கிள் செல்டு அனிமல்ஸ் ஆர் செட் டு பி இம்மார்டல் பிகாஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிங்கிள் செல்டு அனிமல்ஸ் ஆர் செட் டு பி இம்மார்டல். ஓகேங்களா? பிகாஸ் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஆன்சர்ஸ் தே கண்டினியூ டு லைவ் அஸ் த டாட்டர் செல்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்சர்ஸ் வந்து டி. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ கரெக்ட்? இந்த கொஸ்டின்ஸை ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். அப்போ செகண்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சி, த லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இஸ் அ டைம் ஃப்ரம் இட்ஸ் பர்த் டு த நேச்சுரல் டெத். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ செகண்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து சி. தேர்டு கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் த லாங்கஸ்ட் லைஃப் ஸ்பேன்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? தேர்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஏ, த பர்னியன் ட்ரீ. ஆலமரம் தான் ஒரு லாங்கஸ்ட் லைஃப், நிறைய நாள் இருக்குமா, உயிர் வாழக்கூடிய ஒரு தாவரம். ஓகேங்களா? அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் த லைஃப் ப்ராசஸ் தட் இஸ் நாட் எசென்ஷியல் ஃபார் அன் இண்டிவிஜுவல் சர்வைவல் பட் சர்வைவல் ஆஃப் த ஸ்பீசிஸ். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பி, ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஒன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் 4 மெத்தடு கொடுத்துக்கிறாங்க. 8th ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் வந்து எது கரெக்டாக இருக்குங்கிறத கரெக்ட் ஒன்ஸ் தான் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது செலக்ட் பண்ண போகிறப்போ என்னென்ன. ஓகேங்களா? 8th ஆன்சர்ஸ் வந்து சி, 1 and 4. அப்போ இட் இன்வால்வ்ஸ் ஏ சிங்கிள் பேரண்ட். அண்ட் 4th பாருங்க. த progeny ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் கேன் பி டேர்ம்ட் அஸ் ஏ க்ளோன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கு. பண்ணது 8th சி. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. க்ளோன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் தட் அப்டைன்டு த்ரூ டேஸ். க்ளோன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அப்டைன்ட் த்ரூ டேஸ் அப்படிங்கிறாங்க. 10th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து என்னது? சி, போத் ஆஃப் தீஸ். அப்போ என்னது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் ஏ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அப்போ 10th ஆன்சர்ஸ் வந்து சி. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராசஸ் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் க்ளோன் ஆஃப் அமீபா? ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் தான். 11th ஆன்சர்ஸ் வந்து என்னது? அமீபா என்ன பண்ணுது அப்படின்னா பைனரி பிஷன்ஸ். 11th ஆன்சர்ஸ் சி. ஓகேங்களா? The next questions. Asexual reproductions is seen in members of kingdom. 12th answer D, all of this. Monera, Animalia and Plantae. ஓகேங்களா? Asexual reproduction seen எல்லாத்துலயுமே இருக்குங்கறாங்க. 12th answers D. The next question பாருங்க. During binary fission in amoeba, which of the following organelles is duplicated? ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 13க்கான ஆன்சர்ஸ் வந்து பி, நியூக்ளியஸ். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து நெகட்டிவ். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 16th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சி, என்ஜிஸ்டேஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் 2-layered ஹார்டு கவரிங் அரவுண்ட் அமீபா டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து இன்கரெக்ட்டுங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. 16க்கான ஆன்சர்ஸ் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுங்கிறாங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆந்த்ரோசைட்ஸ். அப்போ பட்டு, ட்வின்ஸ் அண்ட் பூபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எதனா சொல்கிறாங்க? அதாவது வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். நாட்டுன்னு சொல்லி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆந்த்ரோசைட்ஸ் அது கேமிட். ஓகேங்களா? அது மேல் பார்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. 19th ஆன்சர்ஸ் வந்து டி. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பாருங்கள்.
read the following statements and select the correct options. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. Many plants are propagated vegetatively even through the bare seeds. Statement 2, sweet potatoes multiply vegetatively by root tips. இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்கலாம். 23 ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். A is a correct answers. Both statements 1 and 2 are correct. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் டீச்சர். ஓகேங்களா. The next question பாருங்க. Which of the following options shows two plants in which new plantlet arise from the same organங்கறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். The 24 ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஆன்சர் இஸ் D, potato and sugar cane. ஓகேங்களா, potato and sugar cane. Twisted questions. Fleshy bud produced in the axil of leaves which grow to form new plant when shut and fall on ground are called dash. ஓகே, இதுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ண போகிறோம். ஆன்சர்ஸ் B, the bulbil. புல்பில்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆர் பல்பில்ஸ். நோட் பண்ணி வச்சுங்க. 26 ஆன்சர்ஸ் வந்து B. In which one pair both the plant can be vegetatively propagated by leaf pieces? ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆன்சர்ஸ் வந்து என்னது? A, bryophyllums and the colonshow அப்படிங்கிற ஒரு பிளான்ட் தான் என்னது லீவ்ஸ் மூலியமா வெஜிடேட்டிவ் ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா, ஒரு பீஸ் லீவ் பீஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஒன்ஸ். கொஸ்டின்ஸ் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்னங்கிற பார்த்துங்க. இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண போகிறோம். த 29 ஆன்சர் இஸ் C, 1, 2, 4. Conidia are the asexual propagules found kingdom fungi. A piece of potato tubes having at least one eye is capable of giving rise to a new plant. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த பாருங்க. Fleshy bud which takes part in vegetative propagations are called bulbils, present in Tynosura, agave, etc. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ 29க்கு நீங்கள் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. C. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிற தேர்வில் வெற்றி பெறுறது உறுதி. அடுத்து பாருங்க ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க. If a leaf cells of agave has X chromosomes, then what will be the number of chromosomes in a cells of bulbils? அப்படிங்கிறாங்க. இது பாருங்க ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ஆன்சர்ஸ் செக் பண்ணலாமா? ஆன்சர் இஸ் D, X. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Select the mismatched pair of organisms and its mode of multiplication. Organisms mode of multiplications. இதில் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கிறத கண்டுபிடிக்கணுமா? ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? C, கிளாமிடோமோனஸ் இல்லாத்தெரிக்ஸ். அதுக்கு நேரம் என்ன கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு? ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். ஓகேங்களா, அப்போ 33 ஆன்சர்ஸ் C. The next question பாருங்க. Which of the following cannot serve as a vegetative propagules? ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 34க்கான ஆன்சர் B, a middle piece of sugar cane internode. ஓகேங்களா, 34 ஆன்சர் வந்து B. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கேட்கலாம். ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் செலக்ட் த இன்கரெக்ட் ஆன்சர்ஸ். இன்கரெக்ட் ஆன்சர் தான் கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா, ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் D, it maintains populations of the young and adult persons only. ஓகேங்களா, 38 ஆன்சர்ஸ் வந்து D. The next question பாருங்க. Sexual reproduction is considered more beneficial than asexual reproduction because 40 ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். D, it adjusts in evolutions by producing variation. ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். The next question பாருங்க. Sexual reproduction is also known as dash அப்படிங்கிறாங்க. Sexual reproduction is also known as dash அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். The 41 ஆன்சர் இஸ் D, all of these. ஓகேங்களா. The next question பாருங்க. The growth phase of organisms before attaining sexual maturity is referred to as dash அப்படிங்கிறாங்க. 42 ஆன்சர்ஸ் வந்து C, both A and B, juvenile phase and vegetative phase அப்படிங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 42 C. The next question பாருங்க. Select the monocarpic plant out of the following. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 43 ஆன்சர்ஸ்
ஏ பேம்போ. பேம்போன்னா உங்களுக்கு தெரியும் மூங்கில். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Clear cut vegetative reproductive and senescent species cannot be observed in dash. Answer is a B. Perennial plant. Next. Strobilanthus குந்தியானா ஃப்ளாஸ் ஓன்ஸ் இன் டேஸ். இது ஒரு குறிஞ்சிப்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதோட ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 12 years. 45 ஆன்சர்ஸ் யா பி. த நெக்ஸ்ட்டு ஸ்டொபேலாந்தஸ் குந்தியானா டிஃபர் ஃப்ரம் த பேம்பு இஸ் டேஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். பி. த லென்த் ஆஃப் த ஜுவனைல் பேசஸ். ஓகேங்களா. 46 ஆன்சர்ஸ் யா பி. ஓகே, இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.